என்ன பாத்தியா? பார்த்தேன் மாமா, ஆனா அது அவ இல்ல. நான் தான் அது அப்பவே சொன்னேன்ல, அது அவ கிடையாது. அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. நீங்க நான் சொல்றதை எங்க கேக்குறீங்க? ஜெயந்தி, திவாகர் என்னன்னு பார்த்துக்கோ, கூடவே இரு. சரிங்க மாமா. காலையில் தெரிஞ்சு அப்புறம் அவன்கிட்ட கேடு. காலையில எப்படி தெரியும்? அதை 48 மணி நேரத்துக்கு தெரியாதுன்னு மறந்துட்டு சொல்லுங்க. ஏய் ஜெயந்தி, என்ன அப்படி பாக்குற? அவர் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாக்கா, என்கிட்ட தான் இல்ல. அக்கா, இவருக்கு இப்படி ஆயிடுச்சுல்ல, அதான் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒண்ணுமே புரியல. திவாகர் அடிச்சதும் இல்லாம இவனை இப்படி பண்ணிட்டு நம்ம கண்ணு முன்னாடி வர சுத்திட்டு இருக்கான். திருவிழா முடியறதுக்குள்ள அவளை தூக்குறேன். என்ன பண்றது? யாருக்கு பரிவட்டமோ அவரு புடவே தான் அம்மனுக்கு சாத்தணும். என்னையா புது குழப்பம்? எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க தான் அம்மனுக்கு புடவை சாத்த கொண்டு வந்திருக்கோம்ல, அதை சாத்திட்டு என் குடும்பத்துக்கு பரிவட்டம் கட்டுறது தானே. அந்த வேலையை பாருங்கய்யா. என்னது? இந்த ஆளுக்கு பரிவட்டமா? என்னையா சொல்றீங்க? சீக்கிரமா பூஜையை முடிச்சுட்டு எனக்கு பரிவட்டத்தை கட்டுங்க. எங்க குடும்பத்துக்கு தான் பரிவட்டம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க என்னமோ புதுசா கதை சொல்றீங்க. ஏய், என்ன குரல்? அண்ணங்கிட்ட பார்த்து பேசு, இல்ல வேற மாதிரி ஆயிடும். முதல்ல உங்க அண்ணனை நியாயமா பேச சொல்லு. தப்பா பேசுனா குரல் ஒசரத்தான் செய்யும். ஏய், கர்ணா, கொஞ்சம் அமைதியார். பூசாரி, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். பரிவட்டம் எனக்கு வரலன்னா அப்புறம் என்ன நடக்குன்றத நான் சொல்ல வேண்டியதில்லை. பழசெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க ஐயா. என்ன மிரட்டுறீங்களா? பழசு என்ன வேணா இருக்கட்டும், அந்த காலெல்லாம் மலை ஏறி போச்சு. இந்த தடவை எங்க குடும்பத்துக்கு தான் பரிவட்டம். ஏய், அண்ணன் பேசிட்டு இருக்காருல்ல, என்ன குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன சிலம்பத்தில் வாங்கினதெல்லாம் பத்தலையா? கர்ணா, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய், என்னத்த பொறுமையா இருக்கணும்? அண்ணனை மாரி பேசிட்டு இருக்கான், இவங்கிட்ட நான் ஏன் பொறுமையா இருக்கணும்? கடவுளே, என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துட்டு இருக்கே. என்னதாங்க சொல்றீங்க? என்ன சொல்கிறாங்க? வயசாயிடுச்சுன்னா பேசாமல் வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. பரிவட்டத்துக்கு இப்படி அலையக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏய் ஏய், ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சிங்க ஐயா. நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. ஓ, இவர்தான் பண்ணிக்கிறா. இவர்கிட்ட நம்ம பேசி ஆகணுமே. பூசாரி, பரிவட்டம் எனக்கு தான். ஹலோ, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. எங்க குடும்பத்துக்கு தாங்க பரிவட்டம். 2 பேருக்கும் பரிவட்டம் கட்டியாகணுங்கிற பிரச்சனை வந்தா நம்ம கோயில் வழக்கப்படி ஒரு போட்டி நடக்கும். அதுல யாரு ஜெயிச்சு வராங்களோ அவங்களுக்கு தான் பரிவட்டம். இந்த அம்மன் அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறதா ஒரு நம்பிக்கை. 2 குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க பக்கத்து மலையில இருக்கிற மலைக்கருப்பன் கோயில்ல இருந்து மண்புறவிய எடுத்துட்டு வரணும். அத பத்திரமா பக்தியா கொண்டு வந்து அம்மன் கிட்ட சேர்க்கணும். ஆனா அந்த மலைக்காடு சாதாரணமான காடு இல்ல. அங்க போனவங்க உயிரோட திரும்பி வர்றது ரொம்ப பெரிய விஷயம்.
அந்த காட்டுக்குள்ள எப்போ எந்த வகையில ஆபத்து வரும்னு யாருக்குமே தெரியாது. அந்த அம்மனுடைய வாகனமே சுத்துறதாவும் அத 2-3 பேரு நேர்ல பார்த்ததாவும் ஒரு பேச்சு இருக்கு. பூஜைக்கு மட்டும்தான் நாங்க கூட்டமா மலைக்காட்டுக்கு போயிட்டு வருவோம். ஆனா இன்னைக்கு இந்த 2 குடும்பத்து ஆம்பளைங்களும் அங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. மலைக்கருப்பன் காட்டுக்கு போயிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நான் தயார். ஐயோ, இவர் உயிருக்கு வேற ஆபத்து இருக்கு. இவர் இந்த மலைக்காட்டுக்கு போறேன்றாரே. கருணா, நம்ம குடும்பத்து சார்பா நீ போயிட்டு வா. அண்ணா, அது என் கடமை அண்ணா. இப்போ எப்படி இருக்கான்? அப்படியேதான் மாமா இருக்காரு. நீங்க சொன்னீங்களேன்னு குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் புதுசா மாத்தி பட்டையெல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் மாமா. உன்னைக்கு இப்போ பரவாயில்லையா? இத பாத்துக்கலாம் மாமா. இப்படிதான் கையை தூக்கி தூக்கி யாரையோ காட்டிட்டு இருக்காரு. அது யாரு என்னன்னு தெரியல. சும்மா இருங்களேன். காலையில இருந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு மாமா. அவன் யாரையோ பார்த்து அவதான் சொல்ல முயற்சி பண்றான். ஆமா, இவன் யாரை கை காட்ட உனக்கு புரியுதா? புரிஞ்சது மாமா. 2 பேரை கால்ல இருந்து கை காமிச்சிருக்காரு மாமா. அதுல ஒண்ணு அதோ இருக்காரு இல்ல, கோயில் பூசாரியோட பொண்டாட்டி. அதுல இன்னொன்னு வயசான பாட்டி அதோ உட்கார்ந்துருக்கு பாருங்க. இத பாருங்க பாருங்க பாருங்க. அந்த பாட்டியை காட்டுறாரு பாருங்க. இதே வேலைதான். ஐயோ, அந்த பாட்டிக்கு உங்களுக்கு என்னங்க இருக்கு? கையை கீழே போடுங்க. ஜெயந்தி, மாமா என் கூட இரு. இவருக்கு எப்போனா தெரியும். தெளிஞ்ச உடனே என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்க மாமா, சொல்றேன். நீங்க 2 பேரும் மலைகருப்பன் காட்டுக்கு போற நேரம் வந்துருச்சு. உங்கள யாரு மண்புறவியோட முதல்ல வரீங்களோ அந்த குடும்பத்துக்கு தான் பரிவட்டம். திரும்பவும் சொல்றேன், கருப்பனோட புறவிய வழியில எங்கேயும் வைக்க கூடாது. ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அம்மன் அந்த புறவியை ஏத்துக்க மாட்டான். அந்த குடும்பத்துக்கு பரிவட்டம் கிடையாது.